ஒரு தீவிர கம்யூனிஸ்ட் ஒருவர் அங்கு தங்கி இருந்ததாகவும் அவர் மாணவர்களுக்கு வகுப்படுத்ததாகவும் காவல்துறைக்கு செய்தி கிடைத்து காவல்துறை இரவு நேரத்துல வந்து அவரை பிடிக்கிறதுக்காக வந்த பொழுது முன்கூட்டியே அந்த செய்தி வெளியாகி அவர் தப்பித்து ஓடிவிட்டதாகவும் அந்த வகுப்புல நீங்களும் ஆமா எனக்கு அதுக்கப்புறம் தான் வடிவேல் மாதிரி அவரும் வந்தது நம்மளும் உட்காந்துருந்தது அவர் வகுப்பு தான் போடுறது. ஏன்னா வள்ளலார் வந்து எங்க பகுதியில இருந்தவர். அவருடைய வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன், மதமெனும் பேய் என்னை பிடியாது இருக்க வேண்டும் என்ற வார்த்தைகள் எல்லாம் நான் திருவருட்பாவை படித்து தெரிந்து கொள்வதற்கு முன்பே உடனே ராஜாஜி இல்லையா அப்படின்னு அவர் சொன்னார். சரி ரெண்டாவது ஒரு நேம் சொல்லுங்க. ரெண்டாவது நேம் காந்திக்கு தெரியல. உடனே பெரியார் பாருங்க, நீங்களே பெரிய மகாத்மா, உங்களுக்கே ஒரே ஒரு பேர் தான் தெரியும், எங்களுக்கு எப்படி மற்ற பேரெல்லாம் தெரியும். மத்தியானத்துல உணவு வழங்குறாங்கன்னு எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. அதன் பிறகு அது வந்து பள்ளிக்கூடத்திற்கு கட்டுப்படி ஆகவில்லை. மறுநாள் மதியம் அந்த மாணவர்கள் எல்லாம் உட்கார விடல. அது ஊர்ல அது ஒரு பெரிய புரட்சியா போயிடுது. அவர்களை அனுமதிக்க மறுத்தார்களோ அவர்களெல்லாம் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு தலைவருக்கு நோ பாலிடிக்ஸ் ப்ளீஸ் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒரு அரசியல் தலைவர்களை மீட் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம ஷோ டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி எந்த ஒரு அரசியல் கேள்விகளுமே இல்லைன்னா அரசியல் சார்ந்த விஷயங்களுமே பேசாம அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், சின்ன வயசு ஞாபகங்கள் அப்படின்னு ஒரு ஸ்வீட்டான மெமரிஸ் பத்தி தான் பேசி வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு KS அழகிரி ஐயா அவர்கள் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. வணக்கம் சார். உங்களை வந்து எங்களுக்கு ஒரு மூத்த தலைவராகவும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் தான் எங்களுக்கு தெரியும். உங்களோட சின்ன வயசு அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? சின்ன வயசுல அழகிரி ஐயா அப்படிங்கிறவரு என்ன ஒரு கனவுகளோட, என்ன மாதிரி ஒரு ஆம்பிஷனோட இருந்தீங்க? ஆரம்ப கல்வி என்பது ஏறக்குறைய 65 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தோம். அப்பொழுதெல்லாம் கிராமங்கள்ல ஒரு ஒற்றுமையும் அதே நேரத்தில் வறுமையும் ஏழ்மையும். எங்களுடைய கிராமம் நகரப்புறத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த காலகட்டம். நான் 5வது படிக்கிற பொழுதுதான் எங்கள் ஊருக்கு மின்சாரமே வந்தது. மின்சாரம் வந்த உடன் அவர்கள் தெருவிளக்கை முதலில் போட்டார். அப்பொழுது நாங்கள் ஒரு 10 மாணவர்களோடு சேர்ந்து கிராமம் முழுவதும் எல்லா தெருக்களுக்கும் நடந்து சென்ற நிகழ்வு எனக்கு நினைவிருக்கிறது. எல்லா தெருவிலையும் மின்சார விளக்கு எரியுது. அப்பெல்லாம் குண்டு பல்பு தான். அதுவே ரொம்ப பிரகாசமா இருந்தது. அது வரைக்கும் இருட்டா இருந்த தெருக்கள் பிரகாசமாக மாறின. நாங்க வந்து ஊர்ல இருக்கிற அவ்வளவு தெருக்களுக்கும் போய் வந்தோம். எங்களை போறவே நிறைய கும்பல்கள் குறுக்கு நெடுக்குமா போய் வந்தாங்க. நான் பார்த்தேன். அது ஒரு பசுமையான நினைவு, கிராமத்தை பற்றிய பசுமையான நினைவு. எங்கள் ஊரில் வெள்ளாறு என்று ஒரு ஆறு ஓடுகிறது. தினமும் காலையில் அங்கு சென்றுதான் குளிப்போம். சோப்பு போடுகிற பழக்கம் கிடையாது. ஏன்னா அப்பெல்லாம் சோப்பு வந்து கொஞ்சம் செல்வந்தர்களாக இருக்கிறவர்கள், நகர்ப்புறங்களில் இருக்கிறவர்கள், சென்னையிலிருந்து வருகிறவர்கள் மட்டுமே எடுத்து வருகிற ஒரு பொருள். ஆற்று ஓரத்துல இருக்கிற ஒரு மணலையே எடுத்து, அதுக்குன்னு ஒரு மணல் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து உடம்புல தேய்ச்சிக்கிட்டு குளிச்சுட்டு வந்த நிகழ்வு எனக்கு. கிராமம் என்று சொன்னால் வேறுபாடுகளும் இருந்தன. அப்பொழுது வந்து ஜாதி ரீதியான வேறுபாடு என்பதை விட தெரு ரீதியான வேறுபாடு இருந்தது. மோட்டு தெருக்காரவங்கெல்லாம் ஒரு மாதிரி, ரோட்டு தெருக்காரவங்கெல்லாம் ஒரு மாதிரி, நடுத்தெருக்காரவங்க, இப்படி பல விதமான பெயர்கள்ல தெருக்கள் இருக்கும். அதெல்லாம் என்னுடைய நினைவிற்கு வருகிறது. ஆரம்ப பள்ளி என்பது அது வந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. எங்கள் ஊர் ஆரம்ப பாடசாலைக்கு பக்கத்து கிராமங்களில் இருந்தெல்லாம் மாணவர்கள் வருவார்கள். ஏன்னா அங்கெல்லாம் அப்பொழுது வந்து கல்விக்கூடங்கள் திறக்கப்படவில்லை. இந்த கிராமத்தை சுற்றி 1 கிலோமீட்டர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட வந்து படிச்சாங்க. அப்பொழுது மதிய உணவு அப்பொழுதுதான் முதலில் வழங்கப்பட்டது. மத்தியானத்துல உணவு வழங்குறாங்கன்னு எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுல அதன் பிறகு அது வந்து பள்ளிக்கூடத்திற்கு கட்டுப்படி ஆகவில்லை. அவ்வளவு ஊராட்சி மன்ற தலைவரை அழைத்து மாணவர்கள் சாப்பிடுகிற பொழுது யார் யார் சாப்பிடலாம், யார் யார் சாப்பிடக்கூடாது என்று அவரை விட்டு கணக்கெடுக்க சொன்னார்கள். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் ஊர்ல வசதியானவங்க யாரு, வசதி குறைவானவங்க யாரு. அவர் வந்து பார்த்துட்டு வசதியான மாணவர்கள் எல்லாம் குறித்து தலைமை ஆசிரியரிடம் கொடுத்து விட்டு சென்றார்.
மறுநாள் மதியம் அந்த மாணவர்கள் எல்லாம் உட்கார விடல. அது ஊர்ல அது ஒரு பெரிய புரட்சியா போயிடுது. அவர் வந்து என் பிள்ளைய சாப்பிட வேணான்னு சொல்லிட்டாரு, என் பிள்ளைய சாப்பிட வேணான்னு சொல்லிட்டாருன்னு யார் யார் வீட்டு பிள்ளைகள்லாம் செல்வந்தர்கள் நினைச்சு சாப்பிட மறுத்தாங்களோ, அவர்களை அனுமதிக்க மறுத்தார்களோ, அவர்களெல்லாம் ஊராட்சி மன்ற தலைவருக்கு விரோதமா விட்டாங்க. அடுத்த தேர்தலில் அவர் தோத்துட்டார். இதனால எனக்கு அது வந்து நல்ல பசுமையான நினைவு இருக்கு. நான் அவர் இப்ப எல்லாம் உயிரோட இல்லை, நான் அவரை பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் வரும். அப்பொழுது அவர் வந்து அவர் உண்மையிலேயே கொஞ்சம் மதிய உணவு வீட்டில் சாப்பிடலாம் என்கிற தகுதியுடையவர்களை தான் சாப்பிட மறுத்தார். ஆனால் மக்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், அரசாங்கத்துல சாப்பாடு போடுறாங்க, இவர் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம புள்ள பேரை கொடுக்கிறாரு அப்படி என்று நினைத்தார்கள். இப்படியாகத்தான் அந்த பள்ளிக்கூட வாழ்க்கை சென்றது. நிறைய ஆசிரியர்கள் வந்து சென்றார்கள். ரொம்பவும் நினைவில் இருக்கிற ஆசிரியர் வந்து முருகேசன் என்ற ஒரு ஆசிரியர், ஜோதிமணி என்ற ஒரு ஆசிரியை, இவர்கள் ராஜப்பா என்ற ஒரு ஆசிரியர். இவர்கள்லாம் எங்க நினைவில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். மாணவர்களிடம் ரொம்ப அன்பாக பழகுவார்கள். அந்த முருகேசன் என்கின்ற ஆசிரியர் ஒரு பை, ஒரு துணிப்பை ஒண்ணு வச்சு டெய்லி தூக்கிட்டு வருவார் வீட்டுல இருந்து. அதுல வந்து அது பூரா குண்டு இருக்கும். அதுல பலவிதமான கலர் குண்டு இருக்கும். மாணவர்களுக்கு 1, 2 அவர் சொல்லி தருவதே அதை வைத்துதான். ஒருத்தர் கையில 10 குண்டை கொடுத்துருவாரு. நீ எத்தனை குண்டு வச்சிருக்க எண்ணி பாருன்னா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு எண்ணுவான். ஆனா குண்டு என்றதுனால அவனுக்கு அதுல வந்து மகிழ்ச்சி ஏற்படும். மெதுவா எண்ணி 10 குண்டு இருக்கும்பா. சரி, அழகிரிட்ட அதுல 2 குடும்பாரு. 2 கொடுத்த பிறகு அவன்கிட்ட இப்ப எத்தனை குண்டு இருக்குன்னா திரும்ப அவன் எண்ணுவான். ஏன்னா 10ல் 2 போச்சுன்னா 8ன்னு சொல்லக்கூடிய பருவம் அல்ல அது. திரும்பவும் எண்ணும் பொழுது 8 என்று வரும். இப்படியாக தினமும் எல்லா மாணவர்களுக்கும் அவர் கணிதத்தை கற்றுக் கொடுத்தார். நீங்க கணிதத்தை வேறு விதமாக கற்றுக் கொடுப்பதற்கும் விளையாடுகிற ஒரு பொருளை வைத்து கற்றுக் கொடுப்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருந்தது. மாணவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். வெளியிலையும் ஊர் மத்தியிலையும் அவருக்கு ஒரு நல்ல பெயர் இருந்தது, நல்லாசிரியர். அப்பெல்லாம் நல்லாசிரியர் விருது என்பது கிடையாது. ஆனா நிறைய நல்லாசிரியர்கள் இருந்தார்கள். ஆசிரியர்களுக்கு கிராமங்கள்ல ஒரு பெரிய செல்வாக்கு இருந்த காலம். வாத்தியார் வந்தாருன்னா அந்த வாத்தியார ஒரு தெருவில் நடந்து போனா அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அவரை பார்த்து சிரிப்பாங்க. பெண்கள் உட்கார்ந்து இருந்தா எழுச்சி நிற்பாங்க. இப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. இப்படி ஏராளமான ஆசிரியர்களை நான் பார்த்திருக்கிறேன். அதன் பிறகு நாங்கள் உயர்நிலை பள்ளிக்கு சென்றோம். ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல புவனகிரியில உயர்நிலை பள்ளி போனோம். உயர்நிலை பள்ளிக்கூடத்திற்கு சென்ற உடனேயே நாங்கள் வந்து ஒரு வயதுக்கு வந்த மாணவர்கள் என்கின்ற உணர்வு எங்களுக்கு ஏற்பட்டது. நாங்க வந்து பாலத்தை கடந்து செல்கிறோம். ஒரு ஆறு ஓடிச்சு எங்க ஊர்ல, அதுல பாலம் கட்டியிருப்பாங்க. அதை நாங்கள் கடந்து செல்கிறோம் என்பதும், கடைத்தெரு வழியாக செல்கிறோம் என்பதும், கடைத்தெரு வந்து அதுல எவ்வளவு கடைகள் இருக்கு, என்னென்ன வியாபாரம் நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் திரும்பவும் கிராமத்திற்கு வந்து பெருமையாக பேசிக்கொள்வது, ஆரம்ப பாடசாலையில படிக்கிற மாணவர்கள்ட்ட எங்களுடைய சீனியாரிட்டியை நாங்க சொல்லிக்கிறது, இதெல்லாம் அப்பொழுது வந்து நல்ல நினைவுல இருக்கு. எப்படி சார் பள்ளி பருவத்துல நீங்க படிச்சுட்டு இருக்கும்போது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா இருப்பீங்களா, இல்லைன்னா கொஞ்சம் சேட்டை அந்த மாதிரியான விஷயங்கள்? இல்ல, நான் வந்து ஒரு நடுத்தரமான மாணவனாகத்தான் இருக்கேன். நான் சேட்டையும் செய்ய மாட்டேன், ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்ல முடியாது. ஒரு நடுத்தர மாணவனாகத்தான் நான் படித்தேன். எந்த வம்பு தும்புக்கும் போகாம. இல்ல, எனக்கு அதுல பெரிதும் ஈடுபாடு கிடையாது. ஆனால் ஒரு நடுத்தர மாணவனாக இருப்பேன். தேர்வுல வந்து வெற்றி பெறாமல் இருந்ததில்லை. ஆனால் ஒரு பெரிய கோல்டன் ஷைனிங்கோட நான் படிச்சதும் கிடையாது. இருக்கிற மாணவர்கள்ல கொஞ்சம் ஆவரேஜ், அபவ் ஆவரேஜா இருந்தேன். அதுதான் எனக்கு நினைவு. அதன் பிறகு அப்போ உயர்நிலை பள்ளியில் படிக்கிற பொழுதே அரசியல் உணர்வு வந்து விட்டது. அப்பவே வந்து உங்களுக்கு அரசியல் போகணும்னு அரசியல் வந்து விட்டது. ஆம்பிஷன், இப்ப அந்த டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்போ நீங்க ஏதாவது சொல்லியிருப்பீங்களா? இல்ல, எனக்கு வந்து அரசியல் தான். எப்படி என்றால் என்னுடைய தந்தையார் வந்து ஒரு அரசியல் சார்பாக இருந்தார்.
எங்க வீட்டுல நாங்க சாப்பிடுகிற பொழுது, மதிய உணவு, இரவு உணவு சாப்பிடுகிற பொழுதெல்லாம் என்னுடைய தந்தையார் அரசியலை பற்றி பேசுவார். எனக்கு மூத்த சகோதரர்கள் 2 பேர் இருந்தார்கள். அவர்களும் அதுல மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள். சில பெயர்களே என்னுடைய தந்தை சொல்லிதான் எனக்கு தெரியும். நெப்போலியன் என்கிற பெயர், அவுரங்கசீப், சர்ச்சில், பாபர், செங்கிஸ்கான், தைமூர், இந்த பெயர்கள்லாம் என்னுடைய தந்தையார் அடிக்கடி ஏதாவது வரலாற்றோடு ஒப்பிடுகிற பொழுது இந்த பெயர்களை சொல்லுவார். அப்படியே இந்த பெயர்கள் மேல எனக்கு ஒரு ஈடுபாடும், அதன் பிறகு அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வமும் எழுந்தது உண்டு. வள்ளலாரை பற்றியும் அதிகமாக பேசுவோம். ஏன்னா வள்ளலார் எங்க பகுதியில் இருந்தவர். அவருடைய வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன், மதமெனும் பேய் என்னை பிடியாது இருக்க வேண்டும் என்ற வார்த்தைகள் எல்லாம் நான் திருவருட்பாவை படித்து தெரிந்து கொள்வதற்கு முன்பே என்னுடைய தந்தையார் சொல்லி சொல்லி என்னுடைய மனதில் அது பதிந்திருக்கிறது. எங்கள் கிராமத்திலேயே வள்ளலாருக்கு ஒரு பெரிய ஃபாலோயிங் உண்டு. எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல மார்க்கண்டேயர்னு ஒருவர் இருந்தார். அவர் என்னுடைய தந்தையுடைய வயதை ஒத்தவர். அவர் அற்புதமாக அருட்பா பாடுவார். மாலை நேரங்கள்ல அவங்களுக்கு ஒரு கூரை வேய்ந்த வீடு. மாலை நேரங்கள்ல அவங்க வீட்டுக்கு முன்னாடி தண்ணி தெளிச்சிடுவாங்க. தண்ணி தெளிச்சோடனே ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சாக்கை போட்டு கீழே உட்காந்துக்குவார். கால் மேல கால் போட்டு கீழே உட்காந்துக்குவார். திருவருட்பா பாடுவார். அவ்வளவு அற்புதமா பாடுவார். உச்சஸ்தாயில பாடுவார். தெருவில் போறவங்க வர்றவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு போவாங்க. அவருக்கு அது ஒரு பெரிய ஈடுபாடு. அதுல எப்படியும் ஒரு 1 மணி நேரம் பாடுவார் அவர். சில பேர் பக்கத்துல போய் உட்காந்து கேட்போம், சில பேர் வீட்டுல இருந்தே கேட்போம். அவர் யாரு கேட்கிறாங்க கேட்கலங்கிறதெல்லாம் இல்லை. மாலை நேரத்துல அவருக்கு அது ஒரு பெரிய ஈடுபாடு. அந்த குடும்பம் எங்களுக்கு மிக நெருக்கமான குடும்பம். அந்த குடும்பத்துல அருள்ங்கிற பையன் இன்னைக்கு எங்ககிட்ட எனக்கு என்னுடைய உதவியாளராக இருக்கிறார். அத மாதிரி ஒரு நல்ல தொடர்புடைய குடும்பம் நிறைய ஊர்கள்ல சொல்லலாம். என்னுடைய தந்தையாருக்கு திராவிடர் கழகத்துல ஈடுபாடு உண்டு. அந்த திராவிடர் கழக ஈடுபாடு தான் அவருக்கு வெளிநாடுகள் வாழ்கிற தலைவர்கள், மன்னர்கள், போர் வீரர்கள் இவர்களை பற்றியெல்லாம் பேசுவதற்கான ஒரு வளர்ச்சியை அவருக்கு கொடுத்திருந்தது என்று நான் பிற்காலத்தில் தெரிந்து கொண்டேன். பெரியாருக்கும் அவருக்கும் நிறைய தொடர்பு உண்டு. பேராசிரியர் அன்பழகன், நாவலர் நெடுஞ்செழியன் இவர்கள்லாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படித்த பொழுது என்னுடைய தந்தையாருடைய தொடர்பு அவர்களுக்கெல்லாம் உண்டு. இப்படியாக அந்த ஒரு தொடர்புல அப்படியே போய் சோவியத் புரட்சியை பற்றி கூட என்னுடைய தந்தையார் சொல்லித்தான் எனக்கு தெரியும். அப்ப நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடிய இல்ல அவருக்கு பெரிய புத்தகம் படிக்கிறவர் அல்ல. நான் அவர் புத்தகம் படிச்சு பார்த்ததில்லை. செய்தித்தாள் படித்து நான் பார்த்திருக்கிறேன். இவைகள்லாம் கூட்டங்களுக்கு அவர் போகிற பொழுது அந்த கூட்டங்களில் தெரிந்து கொண்டதாகத்தான் இருக்கலாம். ஏன்னா எனக்கு அவர் புத்தகம் படித்ததாக நினைவில்லை. சோவியத் புரட்சியை பற்றி அதிகமாக சொல்லுவார். லெனின், ஸ்டாலின், ட்ராட்ஸ்கிங்கிற பெயர்கள்லாம் அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும். அப்படித்தான் எனக்கு என்னுடைய பொது வாழ்க்கை என்பதும் அரசியல் வாழ்க்கை என்பதும் ஆரம்பிக்கப்பட்டது. காந்தியை பற்றி அதிகம் பேசுவார். அவர் எப்பொழுதுமே காந்தியையும் பெரியாரையும் ஒப்பிட்டு பேசுவார். காந்தியுடைய சிறப்புகள் என்ன, பெரியாருடைய சிறப்புகள் என்ன என்றெல்லாம் அவருடைய கோணத்தில் அவர் ஒப்பிட்டு பேசுவார். அப்பெல்லாம் எங்களுக்கு மற்ற விஷயங்கள் தெரியாததுனால அவர் சொன்னதை நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதன் பிறகு எனக்கு தெரிஞ்சது நான் என்னுடைய தந்தையாரோடு அதிகம் வேறுபட்டேன் என்பது எனக்கு அதன் பிறகுதான் தெரிந்தது. அப்பொழுது அவர் உயிரோடு இல்லை. அவருக்கு அப்பொழுது அவர் அறிந்து கொண்ட விஷயங்கள் ஆஜாஜியும் காந்தியும் சந்தித்து கொண்ட விஷயங்கள், பெரியாரும் காந்தியும் சந்தித்து கொண்ட விஷயங்களை பற்றி எல்லாம் அவர் பேசுவார். ஒரு முறை பெரியாரும் காந்தியும் சந்தித்து கொண்ட பொழுது காந்தி பெரியாற்ற கேட்டாராம்,
பிராமணர்கள்ல நல்லவங்களே இல்லைங்கிறீங்களா நீங்க? ஏன் பிராமண எதிர்ப்பு நீங்க செய்யறீங்க? அது முறை இல்லையே. சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக பேசுவதில் என்ன நியாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, பிராமணர்கள்ல நல்லவங்களே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே இவர் வந்து அப்படி யாராவது இருந்தாதான் நீங்க சொல்லுங்களேன், எனக்கு தெரிஞ்ச யாரும் இல்லைன்னா. உடனே ராஜாஜி இல்லையா அப்படின்னு அவர் சொன்னார். சரி, ரெண்டாவது ஒரு நேம் சொல்லுங்கன்னா, ரெண்டாவது நேம் காந்திக்கு தெரியலையா. உடனே பெரியார் பாருங்க, நீங்களே பெரிய மகாத்மா, உங்களுக்கே ஒரே ஒரு பேர் தான் தெரியும், எங்களுக்கு எப்படி மற்ற பேரெல்லாம் தெரியும்? எனவே அது சரியில்லை, உங்க கருத்து சரியில்லைன்னு இப்படியே ஒரு விவாதம் நடந்ததாக அவர் சொல்லுவார். ஆனா அந்த விவாதங்களுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா நான் வந்து மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதையை படித்திருக்கிறேன். அதுல அது மாதிரி பாகங்கள்லாம் வந்தது இல்லை. அது ஏதாவது செவி வழி செய்தி வழியாக இவைகள் வந்திருக்கலாம், அல்லது திராவிடர் கழகத்தில் அப்படி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி இருக்கலாம், ஏதோ அது வந்திருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து அவர் மூலமாக தெரிந்து கொண்டேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில உங்களோட அந்த பயணம் எப்படி இருந்துச்சு? அங்க எப்படி இருந்துச்சு சார்? நான் உயர்நிலை பள்ளியை முடித்து கொண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு சென்றேன். உயர்நிலை பள்ளி படிக்கிற வரை எனக்கு திராவிட இயக்க ஈடுபாடு தான் இருந்தது. ஆனா நான் அதில் எதுலையும் சேரல. ஆனா எனக்கு அதில் ஈடுபாடு இருந்ததுன்னா, குடும்பத்துல எல்லோருமே அதை பேசுகிறவர். என்னுடைய தந்தையார், என்னுடைய பெரிய சகோதரர், இங்க எல்லாமே பேசுறோம். நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு சென்ற பிறகு நான் ஓரிரு கூட்டங்களுக்கு, நான் அங்கு நடந்த மாணவர் சங்க கூட்டங்களுக்கு சென்றேன். அப்பொழுது ஒருவர் வந்து இரவு நேரங்கள்ல அங்க வந்து வகுப்பெடுப்பார். அந்த வகுப்புகளுக்கு நான் சென்றேன். சில பேர் என்னை கூப்பிட்டாங்க, ஒருத்தர் நல்லா வகுப்பெடுக்கிறார் வாங்க, உலக விஷயங்களை பற்றி பேசுகிறார், இந்தியாவை பற்றி பேசுகிறார், வெளிநாடுகளை பற்றி பேசுகிறார். நான் அந்த கூட்டங்களுக்கு போய் அமர்ந்த பொழுது புதிதாக எனக்கு ஒரு தத்துவம் இருப்பது தெரிய வந்தது. நான் அதுவரை தெரிந்து வைத்திருந்த எல்லாமே தப்பு, இவர் சொல்வதுதான் சரி என்கின்ற உணர்வு ஒரு 10 தினங்கள்லயே எனக்கு வந்துட்டது. நான் ஒரு 10 நாள் தான் அதை அட்டன் பண்ணேன். 10 தினங்கள்லயே அது தெரிஞ்சுட்டது. நானும் என்னுடைய சகோதரர்களும், 2 சகோதரர்கள் எனக்கு, என்னை விட மூத்தவர்கள், நாங்க ரொம்ப ரொம்ப அந்யோன்யமா பழகுவோம். நான் வந்து அவங்க கிட்ட இதை பத்தி எல்லாம் பேசினேன். இது மாதிரி ஒருவர் வகுப்படுத்தார், நான் போனேன். எனக்கு என்னமோ நம்ம இது வரைக்கும் பின்பற்றியது தவறு என்று தெரிகிறது. ஒரு சமூகத்தை பற்றிய ஒரு தெளிவான கண்ணோட்டம், மனிதர்களிடம் இருக்கிற வேறுபாடுகளை பற்றிய கண்ணோட்டம், பொருளாதார விஷயங்கள்ல இருக்கிற ஒரு உண்மை நிலை, இவைகளை பற்றியெல்லாம் அவர்கள் பேசினார்கள். எனக்கு சரி என்று பட்டது என்று நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அதன் பிறகு ஒரு நாள் நான் 10 நாள் கழிச்சு ஒரு நாள் அண்ணாமலை நான் வழக்கமாக கல்லூரிக்கு சென்ற பொழுது கல்லூரி முழுவதும் போலீசார் நின்று கொண்டிருந்தார்கள். எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னா ஒரு 2000 பேர் இருப்பாங்க. என்னால எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஏன் இவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னு. நான் வந்து டவுன் பஸ்ல தான் போவேன். அவ்வளவு மெதுவா அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன யாருக்குமே தெரியல. எல்லாருமே அந்த அவ்வளவு காவல்துறைக்காரர்களும் கல்லூரியை சுற்றி இருக்கிறார்கள், பல்கலைக்கழகத்தை சுற்றி. அதன் பிறகு மாணவர் விடுதியை சுற்றி ஒரு கும்பல் இருக்கிறது. எனக்கு அறிமுகமான ஒருவர் கூட கண்ணில் படவில்லை. மெதுவாக அங்க போகலான்னு பார்த்தா போறதுக்கும் ஒரு அச்சம் ஏற்பட்டது. இதை நம்ம மீறி ஏன் அது உள்ளார போவான்னு. அதன் பிறகுதான் மதியம் தெரிந்தது, கனு சன்யால் என்கிற ஒரு தீவிர கம்யூனிஸ்ட் ஒருவர் அங்கு தங்கி இருந்ததாகவும், அவர் மாணவர்களுக்கு வகுப்படுத்ததாகவும் காவல்துறைக்கு செய்தி கிடைத்து, காவல்துறை இரவு நேரத்துல வந்து அவரை பிடிக்கிறதுக்காக வந்த பொழுது முன்கூட்டியே அந்த செய்தி வெளியாகி அவர் தப்பித்து ஓடிவிட்டதாகவும் எனக்கு ரொம்ப நேரம் கழிச்சுதான் தெரிஞ்சது. அந்த வகுப்புல நீங்களும்? ஆமா, எனக்கு அதுக்கப்புறம் தான் வடிவேல் மாதிரி வந்தது. நம்மளும் உட்காந்துருந்தது அவர் வகுப்பு தான் போடுறதுன்னு. அதை யாருக்கிட்டையும் போய் கிராஸ் செக் பண்ணிக்க எனக்கு நேரம் கிடைக்கல, ஏன்னா யாரும் இல்லை. ஏன்னா இதுல அந்த வகுப்புகளை ஏற்பாடு செய்த மாணவர்கள், இதை பற்றி தெரிந்த மாணவர்கள் எல்லாம் தலைமறைவாயிட்டாங்க. நீங்க வந்து போலீஸால ஒண்ணுமே செய்ய முடியல.
போலீஸ் வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு போயிட்டாங்க. நான் என் வகுப்புக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு தான் அதை பற்றிய முழுமையான செய்தி எங்களுக்கு கிடைத்தது. அதன் பிறகு அந்த கனு சன்யாலுங்கிறவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அதன் பிறகு அவர் கேரளா சென்றார் என்றார்கள், இப்படியே வங்காளத்திற்கு போய்விட்டார் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு சிறந்த ஆசிரியர் அவர். அவர்கள் வகுப்பெடுக்கிற முறை, ஒரு இளம் மாணவர்களை கவருகிற வழி, இதையெல்லாம் வந்து அவர்கள் செய்துவிட்டு சென்றார்கள். எனக்கு வந்து அப்பொழுது நிறைய புத்தகங்கள் கிடைத்தன. சோஷலிசத்தை பற்றி, தனியுடைமைக்கும் பொது உடைமைக்கும் இருக்கிற வேறுபாடுகளை பற்றி, இதை போன்ற ஏராளமான புத்தகங்கள் எனக்கு கிடைத்தன. நான் நிறைய புத்தகங்கள் படித்தது அந்த காலத்துல தான். அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, இதுவரை நாம் பின்பற்றிய எல்லாமே ஒரு ஒரு பயனற்ற கொள்கைகளை நாம் பின்பற்றி இருக்கிறோம் என்று எனக்கு தெரிந்தது. அது ஒரு சுவையான வரலாறு. உங்களுக்கு என்னன்னா, அதுல ஒரு தெளிவு பிறக்கும். எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கும், எல்லா வாழ்க்கையை பற்றி, மனிதர்களை பற்றி, பழக்க வழக்கங்களை பற்றி, சொத்துடைமையை பற்றி. கேபிட்டல்ல காரல் மார்க்ஸோடைய கேபிட்டல்ல ஒரு வரி வரும், உறவுகள் எல்லாம் பொருளாதார உறவுகளே. எந்த உறவுமே பொருளாதாரத்தை அடிப்படையாகத்தான் அந்த உறவு இருக்கும். அதுக்கு வந்து அப்பொழுது அதுக்கு பொருள் எனக்கு அவ்வளவு எளிதாக விளங்கவில்லை. நீங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா தான் குடும்ப உறவுகள் கூட பொருளாதார உறவுகள் தான். நீங்க வந்து பொருளாதாரமே இல்லாத குடும்பத்துல பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சொத்து உள்ள குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும். எந்த சொத்தை யாருக்கு கொடுக்கறது, அப்பா மேல அவ்வளவு பாசம் உள்ள மகன் ஒரு 1/2 ஏக்கர் முன்ன பின்ன போயிட்டுதுன்னா அப்பாவை அடிச்சிருவான். நீங்க வந்து இந்த சொத்திற்காக மக்கள் சண்டையிட்டுக் கொள்வது, நாடுகளுக்கிடையே இருக்கிற சண்டைகள், நீங்க நாடுகளுக்கிடையே ஏற்பட்டிருக்கிற எல்லா சண்டைகளும் எதனால் ஏற்பட்டன? அவர்கள் சொல்லுவார்கள் நாட்டுப்பற்று என்று. அது வந்து இப்ப சண்டை போடுவதற்கு வீரர்கள் வேண்டும் என்பதற்காக நாட்டுப்பற்று என்பது இருக்கும். ஆனா அதற்கு பின்னால நீங்க போய் பாத்தீங்கன்னா அது பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இருக்கும். நீங்க எப்படி அதை ரொம்பவும் அரசி ஆராய்ஞ்சீங்கன்னா அவர்கள் உண்மையை தவிர வேறு எதுவுமே சொல்லவில்லை என்பது நமக்கு புரியும். மார்க்சும் ஏங்கல்ஸும் அவ்வளவு அற்புதமாக வாழ்க்கை முறையை அவர்கள் அலசி ஆராய்ந்து பொருளாதாரத்தை பற்றி, சமூகத்தை பற்றி, சண்டைகளை பற்றி, ஆண் பெண் வித்தியாசத்தை பற்றி, எல்லாவற்றை பற்றியும் அதில் அற்புதமாக எழுதியிருப்பார்கள். ஒரு நீண்ட காலம் நாங்கள் அதுல வந்து மிகவும் ஈடுபாட்டோடு இருக்கிறோம். அது ஒரு விதமான காலகட்டம். அதன் பிறகு நான் பல்கலைக்கழகத்திலேயே நான் கடைசி ஆண்டு முடிக்கிற பொழுது ஒரு நாள், அப்பொழுதெல்லாம் என்னுடைய தந்தையார் உயிரோடு இருந்தார். அப்பொழுது எங்க ஊருக்கு தினமணி பத்திரிகை வரும். எங்க ஊர்ல ஒரு நாடார் பட்டாணி கடை வச்சிருந்தார். அவர் வந்து தினமணி பத்திரிகை மட்டும் வாங்குவார். அந்த ஊர்லயே ஒரே ஒரு பத்திரிகை தான் வரும், வேற தினதந்தி கிடையாது, மற்ற பத்திரிகைகள் எதுவும் கிடையாது. பஞ்சாயத்து போர்டுக்கு போனீங்கன்னா ஒரு பேப்பர் கிடைக்கும், அவங்களும் தினமணி தான் வாங்குவாங்க. 2 தான் இருக்கும். தினமணி பத்திரிகையில முதல் பக்கத்துல வந்தது, இந்திரா காந்தி 14 வங்கிகளை தேசியமயமாக்கினார், மன்னர் மானியத்தை ஒழித்தார் என்கின்ற கொட்டை எழுத்துகளில் தலைப்பு செய்தியாக அது வந்தது. அவ்வளவு நான் பல்கலைக்கழகத்துக்கு சென்ற பொழுது பல்கலைக்கழகத்துல இதை பற்றி ஒரே பேச்சு, ஏதோ நாட்டுல ஒரு புரட்சியே ஏற்பட்டுட்ட மாதிரியும் அப்படி ஒரு சூழல் அங்க நிலவி. நீங்க வந்து அதுல என்ன ஒரு மாற்றம்னா, இதே போன்ற ஒரு நிகழ்வை சோவியத் ரஷ்யாவில் செய்கிற பொழுது அதற்காக அவர்கள் ஏராளமான உயிர் பலி கொடுத்து, ஏராளமாக சண்டையிட்டு, அப்படித்தான் சில மாற்றங்களை அவர்கள் அங்கே கொண்டு வந்தார்கள். சீனாவிலையும் அப்படிதான் நடந்தது. ஆனா இந்தியாவில் இந்திரா காந்தி ஒரு கையெழுத்து போடுவதன் மூலமாக ஜனநாயக அமைப்புல இதை கொண்டாந்துட்டார்.
இதை போன்ற ஒரு சிந்தனை வருகிற பொழுது சில மூத்த தோழர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இதுதான் திரிபுவாதம். நீங்க இவைகள்லாம் ஒரு முழுமையான சோசியலிசத்தை கொடுத்து விடாது. இப்பொழுதைக்கு அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக இதை செய்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு சமதர்ம சமுதாயத்தையோ சோசியலிசத்தையோ கொடுத்து விடும் என்று யாரும் நம்பாதீர்கள் என்றெல்லாம் சில தோழர்கள் அப்பொழுது பேசினார்கள். அது உண்மைதான், அதுவும் ஒரு உண்மை. நீங்க எதுவுமே இது மட்டுமே உண்மை என்று நீங்கள் சொல்ல முடியாது. நம்முடைய கரத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் ஒரு கையிலேயே இந்த பக்கம் வெள்ளையா இருக்கு, இந்த பக்கம் கருப்பா இருக்கு, ஒரே கைதான். அதே மாதிரிதான் பல கருத்துகளும் பல சிந்தனைகளும். ஆனாலும் அப்பொழுது எங்களுடைய மனதில் பட்டது என்னவென்றால், ஒரு உயிர் பலி இல்லாமல், சிறைவாசம் இல்லாமல், சிரமப்படாமல், இரத்தம் சிந்தாமல் சில முன்னேற்றங்கள் மெல்ல மெல்ல வருவதில் என்ன தவறு இருக்கிறது? இப்படியான ஒரு மனநிலை. இந்த மனநிலை சரி என்று சொல்லிவிட முடியாது. ஆனா இதற்காக இந்த முன்னேற்றத்தை வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? இந்த முன்னேற்றம் வேண்டாம் என்றும் சொல்ல முடியாது. இப்படியாக எங்களில் பலர் இந்த மனநிலையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் கட்சியில் சேருவது என்று முடிவு செய்வோம். அப்படிதான் நான் காங்கிரஸ் கட்சி. நடிகர்கள் அவருக்கு வேண்டப்பட்டவர்கள் ஏராளம். விஜயகாந்த் எல்லாம் மூப்பனார் மீது அமரவே மாட்டார். நான் பார்த்திருக்கேன். முதல் வாசப்படியை தாண்டுவதற்கு 10 ஆண்டுகள் ஆயிற்று. 2வது வாசப்படியை தாண்ட மேலும் 10 ஆண்டுகள் ஆயிற்று. 30வது வருஷத்துலதான் ஏறக்குறைய நாங்க மதம் என்னும் பேய் என்னை புரியாது இருக்க வேண்டும் என்ற வார்த்தைகள் எல்லாம்